இது மணற்கேணி இல்லை, இது ஒரு ரகசியம். தோண்ட தோண்ட மேலும் நீர் ஊறும். இதை வள்ளுவர் பார்த்தார். ஆனா அவர் இன்னும் ஆழமாக பார்த்தார். திருவள்ளுவர். குறள் 396. அதிகாரம் கல்வி. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு, கற்றனை தூறும் அறிவு. கிபி 2ஆம் நூற்றாண்டு. கரிகால் சோழன் காவிரியை தடுக்கவில்லை, திசை திருப்பினான். கல்லணை உலகின் மிக பழமையான நீர் திசை திருப்பு அமைப்புகளில் ஒன்று இன்றும் நிற்கிறது. ஆனால் அதே நிலத்தில் அதற்கும் கீழே வேறொரு கதை மறைந்து கிடந்தது. காவிரி வெள்ளம் ஆயிரம் ஆண்டுகளாக ஒன்றை கொண்டு வந்தது, மணல். அந்த மணல் அடுக்குகளில் நீர் இருக்கிறது. ஆனால் அது வர வேண்டுமென்றால் நீ தோண்ட வேண்டும். தோண்ட தோண்ட மேலும் மேலும் மணல் சுவர் திறக்கிறது, மேலும் மேலும் நீர் ஊறுகிறது. இது அறிவியல். இதை தஞ்சாவூர் விவசாயிகள் பல தலைமுறைகளாக அனுபவத்தால் அறிந்திருந்தார்கள், பெயர் தெரியாமலே. திருவள்ளுவர் நதியை சொல்லவில்லை, மழையை சொல்லவில்லை, குளத்தை சொல்லவில்லை, மணற்கேணி என்று சொன்னார். ஒரே ஒரு காரணத்திற்காக. மணற்கேணியில்தான் தோண்டிய அளவுக்கு இவ்வளவு தெளிவாக நீர் கிடைக்கிறது. அது மேட்டஃபார் மட்டும் இல்லை, அது ஃபீல்ட் அப்சர்வேஷன் மாதிரி இருக்கும். அவர் பார்த்ததை புரிந்து கொண்டு குரலாக சுத்தமாக்கினார். இன்று கேள்வி அதுவேதான். நீ எவ்வளவு தோண்டுகிறாய்? அல்லது முதல் தடவையிலேயே நிறுத்துகிறாயா? ஒரு தடவை படிக்கிறோம், புரியவில்லை என்றால் விட்டு விடுகிறோம். ஆனா மணற்கேணி அப்படி இல்லை. அது சொல்லும், மீண்டும் தோண்டு, இன்னும் ஆழமாக தோண்டு. தோண்ட தோண்டதான் நீர் ஊறும். கற்க கற்கதான் அறிவு வளரும். திருவள்ளுவர் சொன்னார், தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. ஒரு குறள், 2 வரிகள், ஒரு வாழ்க்கை முறை. நீங்கள் யார் என்பது இல்லை, எவ்வளவு தோண்டுகிறீர்கள் என்பது தான் கேள்வி.